குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பர்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2, 2025 புதன்கிழமை இன்னைக்கு கண்ட பர்சன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பர்சன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் போலீஸ் எக்ஸாமுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் இந்தியன் பேசிக் டெஸ்ட் பேட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறோம். இது முழுக்க ஆன்லைனில் நீங்கள் வீட்டிலேருந்து படிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கோம். இதில் பேட்ச் 4 நடத்துகிறோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஸ்டார்ட் ஆகி நடந்து போயிட்டு இருக்கு. நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். இதனுடைய ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நேற்றே நம்ம குரூப்லலாம் ஷேர் பண்ணியிருப்போம். குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. மொத்தம் 70 வேக்கண்ட். குரூப் 1 ஏ அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நம்ம குரூப்பில் இருக்குது. நம்ம குரூப் லிங்க் தெரியல அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப்போட லிங்க்லாம் கொடுத்துருக்கோம். அதில் டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு. தகுதி இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நான் தகுதின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கவங்க. ஓகேங்களா? டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதில் இருக்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கலாம். சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தா போதும். அடுத்தது இருவாச்சி பாதுகாப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இருவாச்சின்றது ஒரு பறவை இனம். இந்த பறவை இனத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுக்கான அறிவிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் அறிவிச்சிருந்தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காணப்படும் அரிய வகை பறவை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருவாச்சி பறவை. இதை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் ஒன்று ஆனைமலை புலியியல் காப்பகத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வனத்துறை அமைச்சரான பொன்முடி அவர்களும் தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்தது ஆசியாவில் 32, ஆப்பிரிக்காவில் 30 என உலகில் 62 வகையான இருவாச்சி இனங்கள் இருக்குது. ஓகேங்களா? அவற்றில் 26 இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழியும் அபாயத்தில் இருக்கிற இனங்களாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் 9 வகையான இருவாச்சி இனங்கள் இருக்குது. ஓகேங்களா? இருவாச்சின்றது ஒன்றும் இல்லப்பா, ஒரு பறவையோட இனம். அந்த இனத்தை காப்பாற்று, அது அழியும் தருவாயில் இருக்குது. அதை காப்பாற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் அவ்வளோதான், அது மட்டும்தான். ஓகேவா? அடுத்தது திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நூலகம் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. இந்த நூலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் பெயர் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்தது 2025-26 நிதியாண்டில் மூலதன செலவு வந்து பார்த்திங்கன்னா 11.21 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கணிச்சிருக்காங்க. தமிழகத்துக்கு ரூபாய் 17,189 கோடி கடனுதவி இது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வட்டியில் 50 ஆண்டு கால கடனுதவி சிறப்பு திட்டத்திற்கு தமிழகத்துக்கு இவ்வளோ தொகை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2020-21 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதாவது மாநிலங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டியில் கடன் வழங்குற திட்டம் 2020-21 ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் எந்த கடனும் வாங்கலை. அடுத்து 2021-22 வந்து பார்த்திங்கன்னா 505 கோடி வாங்கியிருக்காங்க. 2022-23 4000 கோடியும், 2023-24 வந்து பார்த்திங்கன்னா 5000 கோடியும், 2024-25 7345 கோடி, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 17,189.5 கோடி வந்து பார்த்திங்கன்னா கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது நிதி ஆயோக் அமைப்பு மற்றும் தேசிய பொருளியல் ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியுள்ள நீதி NCAR மாநில பொருளாதார தகவல் மையம் அப்படின்னு ஒரு வலைதளத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம நேற்றே பார்த்தோம். அதனுடைய அறிவிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2022-23 நிதியாண்டுக்கான 28 மாநிலங்களுடைய மக்கள் தொகை, பொருளாதார அமைப்பு, நிதி, சுகாதாரம், கல்வி ஆகிய 5 பிரிவுகள் வகைப்படுத்தப்பட்டு டேட்டாஸ் இருக்கும். நம்ம என்ன அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்குடைய தலைமை செயல் அதிகாரியான PVR சுப்பிரமணியம் இருக்கார். துணைத் தலைவரான சுமன் பெரி இருக்கார். இவங்க 2 பேருமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சீனா ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டும் சொல்லிட்டு அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா சீனாவுடைய அதிபர். ஓகேங்களா? இந்தியா சீனா இடையான இருதரப்பு தூதரக உறவுடைய 75வது ஆண்டு விழாவையொட்டி இவர் வந்து பார்த்திங்கன்னா நமது நாட்டினுடைய குடியரசுத் தலைவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. நம்ம இரு நாட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இதில் அவர் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் எழுதுகிற கருத்தில் டிராகன் யானை ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. யானைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பாரம்பரிய விலங்கு. அதேமாதிரி டிராகன்ன்றது சீனாவுடைய பாரம்பரிய விலங்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அந்த ஒத்துழைப்பை தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேவா? சப்போஸ் சம்டைம்ஸ் கொஸ்டினில் டிராகன் யானை ஒத்துழைப்பை பற்றி எந்த 2 நாடுகளுக்கு இடையேன்னு கேட்டாங்கன்னா இந்தியா சீனா. ஓகேவா? அடுத்தது லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஒன்றான சிலி நாட்டினுடைய அதிபரான கேப்ரியல் போரிக் பாண்ட் 5 நாள் அரசுமுறை பயணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்திருக்காரு. ஓகேங்களா? அவருடன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில அமைச்சர்கள் வந்திருக்காங்க. இந்த நிலையில் தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி சிலி அதிபர் கேப்ரியல் அவருடைய இருதரப்பு சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வர்த்தகம், பாதுகாப்பு, கனிம வளம், சுகாதாரம் ஆகிய துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? ஜஸ்ட் அவருடைய பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மேட்ச் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் அறிமுக ஆட்டத்திலே 4 விக்கெட்டுகளை சாய்த்த முதல் இந்தியர் அப்படின்ற சாதனை வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி குமார் வந்து பார்த்திங்கன்னா சாதனை பண்ணியிருக்கார். ஓகேவா. அடுத்தது முக்கியமான ஒருத்தவங்க, ஓகேவா, முக்கியமான கேரக்டர் உங்க ஹாக்கியில். ஓகேவா. இந்திய ஹாக்கி வீராங்கனை வந்தனா கட்டாரியா வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஹாக்கியிலிருந்து ஓய்வு பெறுவதாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. எனினும் உள்நாட்டில் நடக்கிற போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கலந்துவாங்க. உத்தரகாண்டை சேர்ந்தவங்க இவங்க. ஓகேங்களா. இந்திய அணியின் கேப்டனாக இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 300க்கும் மேற்பட்ட ஆட்டங்கள் வந்து ஆடிருக்காங்க. 15 ஆண்டுகள் சர்வதேச களத்தில் இந்திய அணிக்காக வந்து பார்த்திங்கன்னா 320 ஆட்டங்கள் விளையாடி இருக்கார். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 158 கோல்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க இவங்க. ஓகேவா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2016 ரியோ ஒலிம்பிக்லையும் வந்து பார்த்திங்கன்னா விளையாடி இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ மற்றும் அர்ஜுனா விருதுலாம் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இவங்களோட பேர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. வந்தனா கட்டாரியா யாருன்னு தான் கேட்பாங்க. ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடைய ஒரு ஹாக்கி வீராங்கனை. ஓகேவா. அடுத்து டென்னிஸோடைய தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா மென்சிக் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்கார். இவர் யார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகே. மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் நேற்று நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் வீரர் சாதனை பண்ணியிருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 30 இடங்கள் முன்னேறி, அந்த தரவரிசை பட்டியலில் 30 இடங்கள் முன்னேறி 24வது இடத்துக்கு வந்திருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியுடைய 90வது ஆண்டு நிறைவு விழா வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி இருக்காங்க. இதில் குடியரசுத் தலைவர் அவங்க கலந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தின் நிதி கட்டமைப்பு வடிவமைப்பில் அடுத்த 10 ஆண்டுகள் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா சொல்லியிருக்கார். ஓகேவா. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் என்ன எடுக்குன்னா ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் யார் அப்படின்னு பார்க்கணும். சஞ்சய் மல்கோத்ரா. ஓகேவா. குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு. ஓகேவா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மியான்மரில் வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டதை பார்த்தோம். மியான்மரில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை காட்சிப்படுத்தும் கார்டோசாட் 3 அப்படின்ற செயற்கைக்கோள், இது இந்தியாவை சேர்ந்த செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் எடுக்கப்பட்ட படங்களை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது முக்கியமானது மா அரங்கநாதன் இலக்கிய விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. நிகழாண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசு 2 பேருக்கும் வழங்கியிருக்காங்க. இலக்கிய உலகின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர் மா அரங்கநாதன். அவருடைய நினைவாக வந்து பார்த்திங்கன்னா 2018 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து வழங்குறாங்க. இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு, ஆராய்ச்சி நூல்கள், கவின்கலை, விமர்சனம் என இலக்கியத்துறையில் பல்லாண்டுகள் பங்களித்து வந்த சிறந்த படைப்பாளர்கள் இந்த விருது வழங்கப்படுது. இந்த விருது கூட வந்து பார்த்திங்கன்னா தலா 1 லட்சம் ரொக்க பரிசும் வழங்கப்படும். ஓகேங்களா. இந்த நிலையில் 2025 ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது வந்து பேராசிரியர் தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசு ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. ஜிப்ளி கார்ட்டூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானை சேர்ந்த ஜிப்ளி ஸ்டுடியோ அப்படின்ற நிறுவனத்தினுடைய இயக்குனரான ஹயாவோ மியாசாகி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜசாவோ தஹாடா தயாரிப்பாளரான டோஷியோ கஜிகா ஆகியோரால் வந்து பார்த்திங்கன்னா 1985 தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது. பாரம்பரிய ஜப்பானிய முறைப்படி அனிமேஷன் படங்களை கையால் வரைஞ்சி அதை வந்து கதை சொல்லும் முறை தான் இது. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிப்ளி ஸ்டுடியோவில் 7 படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது 7மே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் அவே அப்படின்ற திரைப்படம் அனிமேஷன் படத்துக்காக 2003 வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார் விருது வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார் விருது கடந்த 2023 ஆண்டு வெளியான தி பாய் அண்ட் தி ஹெரான் அப்படின்ற படம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டில் கோல்டன் குளோப் விருது வென்றிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்டா, ஆஸ்கார் என பல்வேறு விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த படங்கள் வாங்கியிருக்கு. ஓகேங்களா. இவங்க 7 கார்ட்டூன் படம் எடுத்தாங்க. 7மே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார் விருது பட்டியலுக்கு போச்சு. அதில் ஒன்று வந்து 2003 ஆஸ்கார் விருது வாங்கிச்சு. ஓகேங்களா. அடுத்து தொழில் பயிற்சியுடன் பிஇ படிப்பு படிக்க வந்து பார்த்திங்கன்னா படிப்பு முடித்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பல்கலைக்கழகமே அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் குறிப்பிட்ட ஒரு சில பாடத்திட்டங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா. அடுத்தது முக்கியமானது கும்பகோணம் வெற்றிலைக்கும் தேவாலை மாணிக்க மாலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம். இந்த கும்பகோணையில் வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமானது. ஏன்னா கும்பகோணத்தில் அந்த காவிரி நதி ஓடுற இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பயிரிடுவாங்க. இந்த கும்பகோணம் வெத்தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தயாரிக்கப்படக்கூடிய மாணிக்க மாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கப்படுது. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் புவிசார் குறியீடு பெறும் பூ மாலையாக இந்த தோவாலை மாணிக்க மாலை இருக்குது. இந்த மாலையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அரளி, சிவப்பு அரளி, பச்சை நொச்சி, சம்பானாறு ஆகியவற்றை கொண்டு இது தயாரிக்கிறாங்க. இவர் இந்த கையில் வச்சிருக்காரு பார்த்தீங்களா. இது அந்த இடத்துல மட்டும் ரொம்ப ஃபேமஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு பெற்றதில் தேசிய அளவில் தமிழ்நாடு வந்து 62 பொருட்களை பெற்று 2ஆம் இடத்துல இருக்குது. அந்த 2ஆம் இடத்துல அந்த மொத்தம் 62 வாங்கியிருக்கோம் தமிழ்நாடு. 2வது இடத்துல இருக்கோம் இந்திய லெவலில்.
இதில் தஞ்சாவூர் 11 பொருட்களுக்கு வாங்கி வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா. முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா வேளாண் பொருளான கும்பகோணம் வெற்றிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புவிசார் குறியீடு கிடைக்கிது. ஓகேவா. ஓகேப்பா, அவ்வளோதான். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூப்பா.